கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளின் காலை வேளையிலையும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒருவரையும் பாதுகாத்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நல்ல நாளின் காலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 123 அதனுடைய 2வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று சொல்லுவதை நாம் காண முடிகிறது. அதிலே ஆமென் ஒப்புமையாக அந்த நபர்களை குறிப்பிட்டு இவர்களைப் போல எங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நிலையை காண முடிகிறது. அப்படியானால் இந்த நிலையை பார்க்கும் பொழுது தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காக கிரியை நடப்பித்து தேவனிடத்திலிருந்து பலனை எதிர்பார்க்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய தாகமுள்ள ஜபமாக இந்த விண்ணப்பம் காணப்படுவதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். காரணம், வெறுமையாக இருந்துவிட்டு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யுங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று இந்த சங்கீதக்காரன் கேட்கவில்லை. அவன் ஒரு வேலைக்காரன் எப்படி வேலை செய்துவிட்டு கூலிக்காக எஜமானுடைய கரத்தை நோக்கி இருப்பானோ, ஒரு வேலைக்காரி தன்னுடைய உழைப்பை அந்த குடும்பத்திற்கு அந்த வீட்டிற்கு கொடுத்து விட்டு அவனுடைய எஜமாட்டியினுடைய கரத்திலிருந்து வரும் அந்த கூலிக்காக எதிர்பார்த்திருக்கிறான். அதை போல நானும் என்னால் இயன்றதை என் தேவனுக்காக செய்து என் தேவனுக்காக நிறைவேற்றி தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளுக்காக நான் எதிர்பார்த்திருக்கிறேன். என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவன் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நாம் தேவனுக்காக ஏதாகிலும் ஒரு விதத்திலே நாம் பயன்பட வேண்டும், பிரயோஜனப்பட வேண்டும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து தேசங்களுக்காக ஜனங்களுக்காக இரட்சிப்பற்று அலைகிற ஜனங்களுக்காக குடித்து வெறித்து தெரிகிற ஜனங்களுக்காக தேவ சித்தம் அவர்களில் நிறைவேறி இரட்சிப்புண்டாக செய்ய தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு விதத்திலே கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நாம் தைரியமாய் அதற்குரிய பலனை கூலியை கர்த்தரிடத்திலே கேட்க முடியும். வேலை செய்யாத ஒருவர் எஜமானிடத்திலே ஒரு பலனை கேட்பதற்கு கூனி குறுகி நிற்பது போல நம்முடைய வாழ்விலும் இராதபடிக்கு நம்முடைய எஜமானராயிருக்கிற நம்முடைய தேவனாயிருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு ஏதாகிலும் ஒரு விதத்திலே பிரோச்சனமுள்ள பாத்திரங்களாய் நாம் பயன்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். வெறுமையும் சோம்பலுமான வாழ்வு தேவனுடைய நன்மைகளையும் தேவ ஆசீர்வாதங்களையும் நமக்கு தூரப்படுத்துகிறதாக இருக்கிறது. அனுபடியினாலே இந்த சங்கீதக்காரனை போல் அவன் ஒப்புமையாய் சொல்லுகிறான், ஒரு வேலைக்காரனை மாதிரி ஒரு வேலைக்காரிய மாதிரி என்னுடைய கண்கள் கர்த்தருடைய கரத்தை நோக்கி இருக்கிறது, கர்த்தரே நோக்கி இருக்கிறது. எது வரைக்கும்னா எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவன் சொல்லுவதைப் போல இந்த நாளிலேயும் நாம் தேவனுக்காக கிரியை நடப்பித்து தேவனுக்காக ஊழியம் செய்து தேவனுக்காக வாழ்ந்து பின்பு தேவனிடத்திலே விண்ணப்பங்கள் மூலமாய் பலனை எதிர்பார்ப்போம். நிச்சயமாகவே ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு உண்மையாயிருந்து படியளக்கிறது போல அதைவிட எல்லாவற்றிலும் உண்மையும் செமையுமாயிருக்கிற கர்த்தர் அதைவிட மேன்மையான நன்மைகளையும் பலனையும் ஒரு குறைவின்றி ஆச்சரியமாய் தந்து நன்மையால் நிறைத்து செமையாய் நடத்தி ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவார். அனபடியினாலே இந்த நாட்களிலே நாம் கிரியை செய்யாதபடி தேவனுக்காக ஊழியம் செய்யாதபடி தேவனுக்காக உழைக்காதபடி தேவ சித்தத்தை நிறைவேற்றாதபடி தேவனிடத்திலிருந்து நாம் கேட்கிற ஒரு அனுபவம் ஒரு பிச்சை கேட்பதை போன்ற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. இல்லை
பிரியமானவர்களே, நாம் அவருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்களாய் தைரியமாய் நின்று கூலியை கேட்கிற ஒரு உன்னதமான அந்த அர்ப்பணிப்பின் வாழ்வை நாம் வாழ்வோம். அதுவே நமக்கு ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய நன்மைகளையும் வாழ்வின் வளங்களையும் தாராளமாய் பெருக செய்கிற வழியாயும் இருக்கிறது. இந்த சங்கீதக்காரனைப் போல தேவனுக்காக கிரியை நடப்பித்து பலனை அறுவடை செய்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் உம்மிடத்திலிருந்து பலனை எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தரே வெறுமையாய் இருந்துவிட்டு ஊழியம் செய்யாமல் இருந்துவிட்டு ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு விதத்திலே ஆண்டவரே கிரியை நடப்பிக்காமல் இருந்துவிட்டு வெறுமையாய் என்னை நடத்தும் ஆசீர்வதியும் என்னை பயன்படுத்தும் என்றால் ஒன்றுமே நடப்பதில்லையே. இந்த சங்கீதக்காரன் ஆண்டவருக்காக கிரியை நடப்பித்து ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவருடைய வேலையை செய்து ஆண்டவரை ஆராதித்து பின்பு ஆண்டவரே அந்த வேலைக்காரன் காத்திருக்கிறது போல என்னுடைய பலனுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இரக்கம் உண்டாகிறது வரைக்கும் காத்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய கரத்தில் தைரியமாய் நின்று ஜெபிப்பது போல அவன் ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுவது போல நாங்களும் சுதந்திரித்து கொள்ள தெளிவை தாரும் அப்பா. வெறுமையும் சோம்பலுமாக இருந்துவிட்டு ஆண்டவரே அற்பிலை போய் பிச்சை கேட்கிற நிலைமை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. தகப்பனே, வேலை செய்துவிட்டு கிரியை நடப்பித்து விட்டு கர்த்தருடைய பலனுக்காய் தைரியமாய் நின்று கேட்க கிருபையை தாரும். கர்த்தரே எங்களுக்கு நன்மை செய்யும், அப்படியே நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். அப்படியே செய்தபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.